செப்டம்பர் மாசம் வந்துடுச்சு. போர்டு எக்ஸாமுக்கு இன்னும் ப்ரிப்பரேஷனுக்கு 5 மாசம் தான் டைமு பேலன்ஸ் இருக்கு. பிப்ரவரியில வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிராக்டிகல் ஸ்டார்ட் ஆயிடும். மார்ச்ல வந்து +2 போர்டு எக்ஸாம்ஸ் வந்துரும். இருக்கிற இந்தூண்டு 4 மாசம் டைம்ல நான் நீட்டுக்கும் படிச்சுக்கிட்டு, +2 மார்க்குக்கும் வாங்கணும்னா, எங்க வீட்ல கத்துறாங்க. +2 மார்க் இம்பார்ட்டன்ட்டு. நீட்டுக்கும் வுட்டுறக்கூடாது அப்டின்றாங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கன்ஃப்யூஸ்டா நெறைய பேர் இருப்பீங்க. +2 படிக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசிட்டு சென்னையில ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பிரம்மாண்டமா குழந்தைங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, நாட் ஒன்லி நீட்ட தவிர அதர் எக்ஸாம்ஸ் இருக்கு. கிளாட் இருக்கு, என்டிஏ எக்ஸாம்ஸ் இருக்கு, ஜிஇ எக்ஸாம் இருக்கு, ஜிஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, கியூஎட் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, நெஸ்ட் எக்ஸாம் இருக்கு, விட்சாட் இருக்கு, ஜிஇ ட்ரிபிள்இக்கு பதில் விஐடி ட்ரிபிள்இ இருக்கு, எஸ்ஆர்எம் ட்ரிபிள்இ இருக்கு, ஏ ட்ரிபிள்இ எல்லாம் இருக்கு. எப்பா என்ன சார் இவ்வளோ எக்ஸாம்ஸ் சொல்லிட்டே போறீங்க அப்படின்றீங்களா? ஒரு +2 படிக்கக்கூடிய மாணவன் லிமிட் பண்ணவே கூடாது அவன். இந்த எக்ஸாம் தான் நான் எழுதுவேன். இதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபோக்கஸ்டு ஒன் எக்ஸாம் பட் ஹேவ் பேக்கப் பிளான்ஸ் ஃபார் மோர் அப்படின்றாங்க. அப்ப வெறும் ஒரே எக்ஸாம்ஸ டார்கெட் பண்றப்ப, அந்த எக்ஸாம்க்கு ரிசல்ட்ஸ் வரலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து ரொம்ப டிப்ரஸ்ட் ஆயிடுவோம். நெறைய குழந்தைங்க அந்த தவறு தான் பண்ணுது. பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு ரெடி பண்ணி குடுக்கறதில்ல. அவேர்னஸும் குடுக்கறதில்ல. ஆர்ஜியா அகாடமியை வந்து யாரெல்லாம் இப்போ +2 மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ, இமிடியேட்டா இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் +2 முடிக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு இருக்கோ, அதெல்லாம் உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க சொல்ற மாரி ரெடி ஆயிடுவீங்க. நம்மளுடைய வீடியோ கன்டென்ட் அந்த மாரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட வந்துரும். நீங்க பார்க்கலன்னா கூட பரவால்ல. உங்க பேரண்ட் கிட்ட சொல்லிடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்மளுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே அதுல வந்துரும். நெக்ஸ்ட் இயர் நான் சூப்பரான காலேஜ் ஜாயின் பண்ணணும். அப்படின்ற மாரி நம்ம வந்து பண்ணிடலாம். ரைட். ஓகே. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நீட்டுக்காக நெறைய குழந்தைங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. +1, +2 படிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுக்காக ஜாயின் பண்ணிட்டு சில பேர் இன்டகிரேட்டட் காலையில ஸ்கூலுக்கு போவாங்க. மத்தியானம் நீட்டுக்காக படிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு மட்டுமே படிப்பாங்க. ஸ்கூலுக்கு கொஞ்சம் சும்மா படிப்பாங்க. சில பேர் ஸ்கூலுக்கு தான் படிப்பாங்க. கொஞ்சம் சும்மா நீட்டுக்கு படிப்பாங்க. அந்த மாரி டிஃபரண்ட் செக்மென்ட்ல இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புரோகிராம்ல போனப்ப ஒரு குழந்தை வந்து கொஸ்டின் கேட்டுச்சு. "சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் இந்த வருஷமே வந்து நீட்டுக்கு நான் கிளியர் பண்ணணும் சார். +2 படிக்கிறப்பயே நான் பண்ணிறணும் சார்." அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து கேட்குது. என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில டிப்ஸ வந்து அந்த இடத்துல குடுத்தாங்க. அதுல சில அருமையான டிப்ஸ தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த +2 படிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேட் ஆர் டார்கெட் ஆர் ஐடென்டிஃபை வாட் யூ வாண்ட். மெயின் உனக்கு என்ன வேணும் +2 முடிச்சதுமே உனக்கு என்ன வேணும்? +2 முடிச்சதுமே எனக்கு +2 மார்க் தான் வேணும் அப்படின்றியா? நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல சென்டம் அடிச்சிரணும் அப்படின்னு நினைக்கிறியா? இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடணும்னு நினைக்கிறியா? இல்ல நீட் எக்ஸாம் சார் என்னுடைய மெயின் எய்ம் +2 முடிச்சதுமே நீட்ட கிளியர் பண்றேன், கிராக் பண்றேன், சீட் அடிக்கிறேன். கவர்ன்மென்ட் சீட்ட. அப்படின்ற மாரி இருக்கியா? அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ டிஃபைன் வாட் யூ வாண்ட் அப்படின்னாங்க. அப்ப எந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கோ, டுவர்ட்ஸ் அந்த ஃபோக்கஸ்டுக்கான பிளான் வந்து கம்பல்சரி அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அப்ப எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லுதுன்னா, அவர் சொல்ட்டாரு, உனக்கு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு. யூ நீட் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் செட் யுவர் கோல். வாட் யூ வாண்ட் அப்படின்றத செட் பண்ணு. நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ் இருக்கு. இந்த 5 மந்த்ஸ்ல உன்னுடைய பிரையாரிட்டி என்ன? நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் நீட்ட வந்து கிராக் பண்ணி நீட்ல வந்து கவர்ன்மென்ட் சீட் நீட் மார்க் மூலியமா கவர்ன்மென்ட் சீட் எடுக்க போறேன் அப்படின்னா, உன்னுடைய பிரிப்பரேஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இப்போ வந்து நீ போர்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். எனக்கு மார்க் தான் வேணும்னா, அத ஃபோக்கஸ் பண்ணு. அப்ப இதுதான் வேணும் அப்படின்னா, இத ஃபோக்கஸ் பண்ணு. அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் ஆன்ஸர வந்து அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுச்சு, "இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமே அடிச்சிடணும் சார்" அப்படின்னு. அப்ப உன்னுடைய டைம வந்து நீ ஷெட்யூல் பண்ணு. ஸ்கூலுக்கு போற டைமு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஸ்கூலோட பிரிப்பரேஷனுக்கு, மார்க் ஸ்கோரிங்க்கு, என்ன போர்டு எக்ஸாம்ஸ்க்கு என்ன சொல்லி தராங்களோ, அத தான் வந்து அங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அங்க போய் நீ வந்து வ நீட் எக்ஸாம்ஸ்க்கான பிரிப்பரேஷன்ல நீ ஈடுபட முடியாது. அப்ப யூ டெடிகேட் 100% டைம் த ஸ்கூல் ஃபார் போர்டு எக்ஸாம்ஸ். அங்க எது நூக் அண்ட் கார்னர்ல உனக்கு எல்லாம் டவுட்ஸ் இருக்கோ, கிளாஸ் நோட்ஸ் எடுக்க சொல்றாங்களோ, இல்ல ரெக்கார்ட் ஒர்க் எழுத சொல்றாங்களோ, இது எல்லாத்தையும் நீ அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துரணும் அப்டின்னாங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எத்தன மணிக்கு வீட்டுக்கு விடுவாங்க அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை 4:30 மணி, 5 மணிக்கு வந்துருவேன் அப்படின்னுச்சு. அப்ப 5 மணிக்கு வந்துருவேன். 5:30 மணிக்குன்னா, ஜஸ்ட் லீவ் 1 ஹவர். உனக்கு என்னெல்லாம் ஃப்ரீ டைம் வேணும், ரிலாக்ஸ் பண்றதுக்கு அது எல்லாத்தையும் அந்த 1 ஹவர்ல முடிச்சுட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் 6:00. அந்த 6:00ல இருந்து 7, 8, 9 பிரேக் விடு. 9:30 ரைட்டா? 3 ஹவரு. 9:30, 10:30, 11:30 5 ஹவர்ஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. 5 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டனி, ஜூவாலஜி, பயாலஜில வந்துருது. தென் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட். இப்போ 3 சப்ஜெக்ட்ல 5 ஹவர்ஸ்ல டெய்லி 3 ஹவர்ஸ் யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டூ என்ன சொல்றாங்க, அந்த கான்செப்சுவல் லேர்னிங் பண்றதுக்கோ, அந்த கான்செப்சுவல் லேர்னிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின பிராக்டிஸ் பண்றதுக்கும் யூ ஜஸ்ட் புட் 1 ஹவர். அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 2 ஹவர்ஸ் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன படிச்சியோ அதுல இருந்து என்ன பண்ணாங்க, கொஸ்டின்ஸ வொர்க் அவுட் பண்ணு. மேக்ஸிமம் எம்சிக்யூஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீ சால்வ் பண்ணிட்டே வா. டாபிக்க வந்து சால்வ் பண்ணு. டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணு, சால்வ் பண்ணு, சால்வ் பண்ணு, சால்வ் பண்ணு. எதனா டவுட் வருதா திருப்பியும் புக்குக்கு போ. அப்படிதான் வந்து பண்ணணும். புக் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தான் நான் எல்லாம் சால்வ் பண்ணுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ வொர்க் அவுட் பண்ணு. கொஸ்டின்ஸ் வொர்க் அவுட் பண்றப்ப எந்த இடத்துல உனக்கு புரியலையோ, அந்த இடத்துல போய் புக்க ஓப்பன் பண்ணி அத கிளாரிட்டி எடு. அதுவும் எந்த டாபிக்ஸ் பண்ணணும்னா, இப்ப என்ன ஸ்கூல்ஸ்ல போயிட்டு இருக்கோ, அதே டாபிக்ஸ நீங்க கோ த்ரூ பண்றப்ப உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்கூல்ல காலைல சொல்லிக் குடுத்துருவாங்க. அதே கொஸ்டின்ஸ எம்சிக்யூஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சைமல்டேனியஸா ஸ்கூலுக்கும் ஒரு பிரிப்பரேஷன் வந்து ரிவிஷன் பண்ண மாரி ஆயிடும். இங்க நீட்டுக்கு எக்ஸாம்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ் பண்ண மாரி ஆயிடும். அதுல தெரியலன்னா புக்ல தேடுறப்ப ஒரு கிளாரிட்டியா உனக்கு கிடைச்சிரும். அப்ப உனக்கு ஸ்கூலுக்கும் படிச்ச மாரி இருக்கும். போர்டுக்கும் பிரிப்பேர் ஆகுற மாரி உனக்கு ரெடி ஆயிடும். அப்ப எழுதி முடிக்கிற, படிக்கிற, அதுல இருக்கக்கூடிய எரர் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ற. திருப்பியும் என்ன பண்ற, படிச்சு முடிச்சு ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், யூ ஹேவ் டு ரைட் த சாப்டர் வைஸ். என்ன சாப்டர் படிக்கிறோம் அந்த சாப்டர்ல 45 கொஸ்டினா, 50 கொஸ்டினா பார்த்துட்டு, யூ ஹேவ் டு ரைட் த டெஸ்ட். அது எப்படி எழுதணும் 45 நிமிஷம்னா 45 நிமிஷத்துல ஒரு கொஸ்டின 1 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய ஸ்பீட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டாறணும். ரைட்டா? எப்படி வந்து மெயின் எக்ஸாம்ல போயிட்டு நீங்க பண்ணுவீங்களோ, சேம் ஸ்பீட் யூ ஹேவ் டு ஃபாலோ வைல் ரைட்டிங் த டெஸ்ட் இன் த இந்த இத பண்ணிட்டதுக்கு அப்புறமா, அந்த கொஸ்டின் பேப்பர எடுத்து பார்க்குறீங்க. அதுல என்ன எரர் பண்ணியிருக்கீங்க? என்ன எரர் இருக்கும்? மேக்ஸிமம் சில பேருக்கு ஃபார்முலா தெரியாம விட்டுருப்பாங்க. சில பேருக்கு கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல்ஸ் போடுறப்ப வந்திருக்காது. சில பேருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு எடுத்து எழுதுறப்ப மாத்தி போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த மாரி எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு புட் த எரர் நோட் செப்பரேட்லி அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணிக்கணும். தென் எங்க எரர் பண்ணியிருக்கீங்களோ, புக்ல போயிட்டு புக்ல வந்து மார்க் பண்ணி, சைட்ல வந்து அந்த கொஸ்டினுக்கு அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, திருப்பியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிவிஷன் டைம்ல அத மட்டும் பார்த்தா போதும். நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கணுமோ, அத மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மனால என்ன பண்ண முடியும்? ஃபாஸ்ட்டா ரிவிஷன் பண்ண முடியும். இப்ப இத கரெக்ட்டா நீங்க பண்ணிக்கிட்டே வரணும். வந்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி உங்களுடைய +2 எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ள இப்ப இருக்கக்கூடிய +2 ஓட போர்ஷன்ஸ வந்து கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுருவீங்க. மார்ச்ல எக்ஸாம் முடிஞ்சிரும். மார்ச் எக்ஸாம் முடிஞ்சதுமே யூ டேக் 11த் சாப்டர். 11த் சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு 30லருந்து 40 நாள் டைம் கிடைக்கும் போர்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறமா யூ பிரிப்பேர் ஒண்ணு சார்ட், டைம் சார்ட் காலையிலருந்து சாயந்திரக்குள்ள ஏன்னா ஸ்கூல் இருக்காது அப்புறமா போர்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா. அதுல என்ன படிக்கணும், என்ன டெஸ்ட் எழுதணும், என்ன வந்து ரிவிஷன் குடுக்கணும். தென் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் 11த் போர்ஷன்ஸ் மார்க் டெஸ்ட் ஏப்ரல்ல. கம்ப்ளீட்டா மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணி எழுதி, அதுல இருக்கக்கூடிய எரர் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணிக்கங்க. இப்ப எரர் எழுதணும். எனக்கு வந்து மார்க் பண்ணி எனக்கு வந்து எதனா டவுட் இருந்தா எதனா நான் கிளாரிஃபை பண்ணணும். மார்க் டெஸ்ட் எழுதணும்னா, இதுக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் நான் எங்க போவோம் அப்டின்னா, நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆர்ல டெஸ்ட் சீரியஸ் மட்டுமே தனியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த மாரி யாரெல்லாம் வீட்ல செல்ஃப் ஸ்டடி பண்றாங்களோ, அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும் இல்லையா? சாப்டர் வைஸ் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் வேணும். யூனிட் டெஸ்ட் இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் வேணும். ஒரு 11த் சாப்டருக்கு மட்டும் தனியா எழுதணும்னா, கொஸ்டின் வேணும். 12த் சாப்டருக்கு வேணும்னா தனியா எழுதணும். கம்பைன்ட் பண்ணி எழுதணும்னா வேணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட்ல 720 மார்க்ஸ்க்கு லேட்டஸ்ட் அப்டேட் பேட்டர்ன்ல கொஸ்டின் வேணும்னா, இது எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி ஆர்ஜிஆர் வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம்ப்பா. ரைட்டா? உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நீங்க எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம அதனுடைய டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ரைட்டா? 9384810298 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, டெஸ்ட் சீரிஸோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன டாபிக்லேருந்து கொஸ்டின் வேணும்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா, அந்த டாபிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. சரியா? அதுக்கான கீஸு, சொல்யூஷனும் உங்களுக்கு வந்துரும். நீங்க எழுதி முடிச்சதுமே கீஸ வச்சு செக் பண்ணிட்டு, எந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நீங்க சொல்யூஷனையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த மாரி எழுதுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட் இருக்கு, டீச்சர்ட்ட கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அகைன் வந்து பெய்ட் சர்வீஸ். ரைட்டா? நீங்க எந்த டாபிக் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அதுல எதனா டவுட் செஷன் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஒன் ஆன் ஒன் ரைட்டா? ஒன் ஆன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 1/2 அன் ஹவர் செஷனு. உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் பக்காவா நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா, அந்த டவுட்ஸ் எல்லாம் டீச்சர் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கும் இட்ஸ் எ பெய்டு சர்வீஸ் தான். ரைட்டா? உங்களுக்கு அதனால பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ எதனா டவுட் இருக்கு. இண்டிவிஜுவலா டீச்சருக்கு ஒன் ஆன் ஒன் கேட்கணும். அதுவும் 30 மினிட்ஸ்ல நம்மளுடைய அந்த டவுட்ஸ் செஷன கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் ஒண்ணு குடுத்துருவாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்? உங்க டவுட்ஸ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். +2 முடிச்சுட்டு அ +2 எக்ஸாம் ரிசல்ட் வரும். சூப்பரா மார்க் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா, இப்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து +2 எக்ஸாம் மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வாரத்திலேயே அகைன் வந்து நீட்டோட ஸ்கோரும் வந்துருவீங்க. அதுலயும் அட்டகாசமான மார்க் வந்துருவீங்க. பார்த்தா நல்லா ஹை ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுவீங்க. அ ஜூலைல வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் ஆகஸ்ட், செப்டம்பர்ல நடக்கும். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்டு சும்மா ஜம்முன்னு எம்எம்சிலயோ, ஸ்டான்லில சீட் அலாட் ஆயிடும். சந்தோஷமா இருப்பீங்க. செப்டம்பர்லேருந்து காலேஜ் போவீங்க. ஃபர்ஸ்ட் இயர் 2026ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய எம்பிபிஎஸ் ஜேர்னிய ரைட்டா? அப்ப 27, 28, 29, 26, 27, 27, 28, 28, 29, 29, 30, 30, 31ல யூ வில் கம்ப்ளீட் யுவர் எம்பிபிஎஸ் டிகிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 32ல வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு வருஷம் அப்படி பிரேக் எடுத்துட்டு, நம்ம வேற எதனா நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு, 33ல பிஜி கிளியர் பண்றோம். அது ஒரு ஒரு அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் 36 பிஜிய முடிச்சுட்டு ஜம்முன்னு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்கோர் பண்றோம். அப்புறம் ஃபெலோஷிப் பண்றோம். லைஃப் அப்படியே ஒரு மாத்தி ரைட்டா? யூ நீட் எ கம்ப்ளீட் பிளான் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடீஸ் ஆல்சோ ரைட்டா? ஒவ்வொன்றுமே பிளான் வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி எக்ஸிக்யூட் பண்றப்ப நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஐடியா இல்லன்னா, ஐ அம் ரெடி டூ கிவ் மென்டர்ஷிப். எப்படி பண்ணணும்? எப்படி செய்யணும்? எங்க மாத்தணும்? எந்த இடத்துல டார்கெட் பண்ணணும்? எங்க மிஸ் ஆச்சுன்னா, எப்படி வந்து விழுந்தா எழுந்து வரணும்? ரைட்டா? எதெல்லாம் நம்ம படிக்கணும்? எதெல்லாம் படிக்கக்கூடாது? எப்படி வந்து கவுன்சிலிங்ல அப்ரோச் பண்ணணும்? இந்த மாரி ஒவ்வொன்னுமே உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் குடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர்ல நான் இருக்கேன். ரைட்டா? பட் இட்ஸ் எ கம்ப்ளீட் பெய்ட் சர்வீஸ். நீங்க நெக்ஸ்ட் 6 டூ 8 மந்த்ஸ் என் கூட நீங்க அசோசியேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் பே ஒரு அமௌண்ட் ரைட்டா? நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஐ அம் ரெடி டூ கைட் யூ. ரைட்டா? உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நாட் ஒன்லி மெடிக்கல். என்ஜினியரிங் இருந்தாலும் சரி, ஐஐடி போணும் அப்படின்னாலும் சரி, நான் சொன்ன மாரி ஐசர்ல ஆப்டிட்யூட் எக்ஸாம்ஸ் எழுதி நான் ஐசர் புனே போணும், கொல்கட்டா போணும், மொஹாலில போய் படிக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல ஐஐசில படிக்கணும் அப்படின்ற மாரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இன்னோவேஷன்லாம் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி க நம்மளுடைய சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா, கரக்பூர் இந்த மாரி இடத்துல நீங்க படிக்கணும் அப்படின்னா, இல்ல ஐஐஎம் நான் போணும்னு நெனைக்கிறேன் சார். இல்ல பாராமெடிக்கல் ரிலேட்டடா படிக்கணும், இல்ல கிளாட் படிக்கணும், லா படிக்கணும், இல்ல மேனேஜ்மென்ட் கோர்சஸ்லாம் நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி உங்களுக்கு டிஃபரண்ட் செக்மென்ட்ல உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா, கம் அண்ட் டிஸ்கஸ் வித் மீ. வில் செட் எ டார்கெட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 26ல நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறமா என்ஜினியரிங் பண்ணினா 4 இயர்ஸ். 30ல நம்ம எந்த காலேஜ்ல இருந்து வெளில வரணும்? 31ல எங்க பிளேஸ்மென்ட் வாங்கணும்? இந்த மாரி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணலாம். சரியா? பண்ணலாமா? இந்த வீடியோவ தயவுசெய்து உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேஷனு, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க ஸ்கூலோட குரூப் எல்லாத்துலயும் போட்டு விட்டுருங்க. அப்பதான் என்ன ஆகும்? அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆ நெறைய பேர் உங்க மூலியமா பயனடைகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன் கோர்ஸ் இருந்தாலும் சரி, டைரக்ட்டா வந்து படிக்கணும் அப்டின்னாலும் ஆர்ஜிஆர்ல நீட்டு, ஜேஇக்கு நான் சொன்ன மாரி ஐசர் ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்கு, கியூஎட் எக்ஸாம்ஸ்க்கு, நெஸ்ட் எக்ஸாம்க்கு இந்த மாரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து குடுத்துட்டுருக்கோம். யூஸ் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.